வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நியூ பெர்ஸ்பெக்டிவ்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். சென்ற பதிவில் பார்த்தோம் வளர்ச்சின்னா எவ்வளோ தூரத்தில் நம்மளோட முன்னேற்றத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு. அந்த முன்னேற்றம் என்கிற வார்த்தை ஒரு அலுவலகத்துக்கு போகிறவங்களுக்கு மட்டும்தான் இல்லை, சிறு பிள்ளைங்களேருந்து மறுபடியும் லோயர் லெவலில் பார்க்க வச்சு நம்மளோட பிள்ளைங்களுக்கு எப்படியெல்லாம் முன்னேற்றத்தை நம்ம கொண்டு தர முடியும், பிள்ளைங்களுக்கு எப்படியெல்லாம் அவங்களோட செயல்களில் ஈடுபாடு வளர்க்க முடியும் அப்படின்னு சொன்னால், இந்த ஒரு வகுப்பில் படிக்கிறோம், 5ஆம் கிளாஸ் படிக்கிறோம்னு வைங்க, 5ஆம் வகுப்பு படிக்கும்பொழுது அவங்களுக்கு என்ன வளர்ச்சியை நம்ம தர முடியும், என்ன முன்னேற்றத்தை நம்ம காட்டி தர முடியும் அப்படின்னு கேட்டால், நல்ல சில பாடங்கள்லாம் படிக்கிறாங்க, சில கான்செப்ட்ஸ்லாம் நம்ம சொல்லித்தரோம். அந்த கான்செப்ட்ஸ் அப்படி வரும்போது என்ன, ஒரு கணிதத்தில் நிறைய கான்செப்ட் இருக்கும், அப்புறம் சயின்ஸ் படிக்கும்போது அதில் சில பிரின்சிபல்ஸு, அப்புறம் அதில் இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் சொல்லி கொடுக்க முடியும். ஒரு கெமிஸ்ட்ரி படிக்கிறோம், அப்போ நிறையவே ஃபார்முலாஸ்லாம் நம்ம படிச்சுக்கணும். கணக்கு படிக்கும்பொழுது நிறைய ஃபார்முலாஸ் படிக்கணும், சில தியரம் ரைடர் அதெல்லாம் பற்றி படிக்கணும். ஸோ இந்த மாதிரி வரும்பொழுது சில விஷயங்களை நம்ம நல்லா கற்றுக்குறோம் அப்படின்னு சொன்னால் அதுவே பிள்ளைங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கும், நம்மளுக்கு எல்லாம் வருது, சொல்லி கொடுத்தா வருது அப்படின்னு. அதாவது வகுப்பில் சொல்லிக் கொடுக்குற பாடங்களை தவிர நம்ம வீட்டில் படிக்கும்பொழுது நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடி சொன்னோம், கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே படிக்க வேண்டியது அத்தியாவசியம். அப்படி என்ன சொன்னால் அந்த வளர்ச்சி முன்னேற்றம் என்பது தடைபடாமல் வந்து கொண்டே இருக்கும். நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் தான், ஆனால் படிக்கும்பொழுது ஒரு கசப்பான அனுபவத்துக்கு நடுவில் படிக்க முடியாது. அந்த பசங்களுக்கு அது இனிமையாக அது படிப்போடு போராடாமல் விளையாடிட்டுக்கிண்டே படிக்கணும் அப்படின்னு விளையாடுறதை காட்டிலும் மன மகிழ்வோடு படிக்கணும். விளையாடுறதோட படிக்கிறது சாதாரண விஷயம், ட்ரைவியல். வென் வி ஆர் பிளேயிங் அப்போவே நடுவில் நம்பர்ஸ் எல்லாம் சொல்லி அது எத்தனை பேருக்கு இவ்வளோ கொடுக்குறோம், அதில் என்ன மைனஸு ப்ளஸ்ஸு அதெல்லாம் சொல்லி கொடுத்து நம்ம விளையாடிட்டே படிக்க முடியும். அப்போவும் அந்த செய்திகள் மனசில் பதியறதுக்கு 100% வாய்ப்புண்டு. ஆனால் அதாவது இனிமையான மனம், மகிழ்ச்சியான மனத்தோட படிக்கிறோம்னு சொல்லும்போது எல்லா செய்திகளும் மனசில் சொல்லி கொடுக்குற அத்தனை செய்திகளும் மனசில் பதியும். இது நிதர்சனமான உண்மை. இது நம்ம இப்படி ஒரு 2 வாரம் ட்ரை பண்ணி பார்த்தா அதில் இருக்கிற ஒரு எளிமை அந்த பிள்ளைங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கும் அதில் எந்த விதமான ஒரு கடுமையான சொல்லுக்கு இல்லாமல் நம்மளால் பாடங்களை சொல்லித்தர முடியும்னு புரிஞ்சிக்க முடியும். அப்போ அந்த கடுமை இல்லாமல் சொல்லும்பொழுதே பிள்ளைங்களோட முன்னேற்றம் என்பது நம்மளே பார்க்கலாம். சொல்லிக் கொடுக்குற அத்தனை பாடமும் பிள்ளைங்களுக்கு மனசில் இருந்ததுன்னா அந்த ஆசிரியருக்கு ஒரு சிறப்பு தானே. அவங்களோட சந்தோஷத்தை என்ன பண்ண முடியாது, அந்த மகிழ்ச்சியை இன்னொருத்தரோட பகிர்ந்துக்கவே முடியாது. அது தான் மட்டுமே பரவாயில்ல, எல்லா பசங்களும் 40 பசங்களும் நல்லா படிக்கிறதுன்னு அந்த ஆசிரியர் நினைப்பாங்க. ஆனால் எல்லாருடைய மனமும், ஒரு வகுப்பாளர்னு சொன்னால் 35 பசங்க 40 பசங்க இருக்குன்னா அவங்க எல்லாருடைய மனமும் இனிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கான்னு சொன்னால் அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வீட்டில் என்ன ப்ராப்ளம் இருக்கும், அந்த பிள்ளைங்களுக்கே தனிப்பட்ட முறையில் என்ன ஒரு யோசனை, தவறான யோசனையா இல்லை நேரான யோசனை, அது அனுசரித்து நடக்க முடியுமா, வாட் எவர் இட் இஸ், வி கேனாட் ஸ்பீக் டு தெம் பர்சனலி. ஒரு டீச்சருக்கு அது சாத்தியம் இல்லை. ஆனால் ஒரு வீட்டில் ஒரு அம்மா பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி தராங்கன்னு சொன்னால் அம்மா என்ன பண்ணலாம், பிள்ளைங்களோட பேசி அவங்களுக்கு என்ன மனம் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒய் இட் இஸ், ஹவு டு கம் அவுட் ஆஃப் இட், அது சரியான எண்ண ஓட்டங்கள் தானா அப்படின்னு கேட்டுவிட்டு அவங்களோட மன மகிழ்வுக்கு முதல்ல ஒரு முயற்சி செய்த பிறகு அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தா நிச்சயமாக அந்த பாடங்கள் சிறப்பான அளவில் பிள்ளைங்களுக்கு மனசில் பதியும். அவங்க நல்லா படிச்சுட்டோம்னு சொன்னாலே அதுவே ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு வழியாக அமையும். ஏன்னா வளர்ச்சியை பற்றி சொன்னோம் இல்லையா, த க்ரோத் ஜோன். க்ரோத்துன்றது நாட் ஓன்லி பை மணி, எக்கனாமிக்கல் மட்டும் மானிட்டரி பெனிஃபிட்ஸ் அது மட்டும் க்ரோத் இல்லை. பண்பு, செயல், எண்ணம், சொல், செயல்னு 3 தடவை சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா. இந்த 6 விதமான கோட்பாடுகளிலும் முன்னேற்றம் காண்பது கூட வளர்ச்சியில் சேர்த்திக்குதான். திஸ் இஸ் ஆல்சோ கம்ஸ் அண்டர் க்ரோத் தான். எப்போவுமே 20 வயசு ஆன பிறகு கூட ஒரு சின்ன குழந்தை நடந்துக்கிற மாதிரி ஒரு சின்ன சாப்பாட்டுக்கு இல்லாட்டி போனால் ஒரே ஒரு ஐஸ்கிரீமுக்கு அதுக்கெல்லாம் போட்டி போடுறவங்களா இருந்தால் அங்கே க்ரோத் இல்லைன்னு தானே அர்த்தம். மெச்சூரிட்டி இஸ் கோயிங் டவுன். நம்ம அடிக்கடி சொல்கிறோம் கான்குரண்ட் போல், க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி ஷுட் கோ டுகெதர். அது ஒரு கான்குரண்ட்டாக சமச்சீராக போகணும் அப்படின்னு சொன்னால் அங்கே என்ன இல்லை, 20 வயசு ஆன பிறகு கூட ஒரு குச்சி மிட்டாய்க்கு சின்ன குழந்தையோட இஸ் ஃபைட்டிங் ஃபார் அப்படின்னா அந்த ஃபைட்டிங் ஃபார் இட்னு சொன்னால் அப்போ அது என்ன ஆகும், அங்கே மெச்சூரிட்டி இல்லைன்னு அர்த்தம். அப்போ அந்த க்ரோத்து இட் இஸ் போகல, வயசாயிருக்கே தவிர இன்னும் எதுக்கு நம்ம போட்டிகளை தளர்த்தணும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. ஸோ அந்த அடிப்படையில் க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி வரைச்சே தானாக வளர்ச்சி என்பது கூடவே வரும், நிச்சயமாக வரும்.
சுவிட்ச் ஆன் பண்ண உடனே ஒரு ரூமில் இருக்கிற அத்தனை இருட்டும் எப்படி போகிறதோ அதுபோல் இந்த மூணுத்தையும் சின்க்ரனைஸ் பண்ணி நம்ம கான்குரண்ட்டாக கூட்டிகிட்டு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன இருக்கும், வளர்ச்சி என்பது தன்னடைவே வந்து நின்றுட்டே இருக்கும், கூடவே வரும் வளர்ச்சி. வளர்ச்சிக்குன்னு தனியாக எங்கேயும் போக வேண்டாம். ஆனால் ஒரு அலுவலகத்தில் போய் ஒரு வளர்ச்சி பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வளர்ச்சிக்கு இதெல்லாம் ஒரு முன்னோடியாக அமையும். இதில் வந்து மாற்று கருத்தே இல்லை. ஆனால் யூ ஷுட் லீவ். பிள்ளைங்களுக்கு கூட சொல்லித்தரலாம், நீ இப்படிலாம் மார்க் வாங்கணும், இப்படி நிறைய படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அக்கறையாக மனம் உவந்து படிக்கணும். ஏனோ தானோ கஷ்டப்பட்டுக்கிட்டு படிக்கக்கூடாது. படிக்கும்பொழுது வருத்தத்தக்கக்கூடிய எந்த செயல்களையும் செய்வதற்கு என்ன பண்ணக்கூடாது, ஒன்றை நீ காட்டிக்கூடாது. சில பசங்க இருப்பாங்க, தனக்கு தேவைகளை மட்டும் சொல்லணும் அப்படின்னு. அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணாதான் படிக்கிறதுக்கு வரேன்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு டிமாண்டு சொல்லுவாங்க. அந்த டிமாண்டை பூர்த்தி பண்ணியாச்சுன்னு சொன்னால் இமிடியேட்டாக வரணும்னு சொல்கிற அந்த ஸ்டிக் டு யுவர் வேர்ட்ஸ் அப்படின்ற பழக்கத்தை பிள்ளைங்களுக்கு வளர்த்து கொடுத்தா, ஸ்டிக் டு வேர்ட்ஸ் அப்படின்ற வார்த்தையை அந்த பாடம் சொல்லி கொடுக்குறாங்களா அம்மாவோ சித்தியோ பாட்டியோ, அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்தா நிச்சயமாக மனமகிழ்வு என்பது அங்கே மிளரும். மனமகிழ்வு மிளர்ந்தா ஆட்டோமேட்டிக்காக இப்போ வளர்ச்சி வரும். வளர்ச்சி இருந்தால் நல்ல விதமான படிப்பு வரும். படிப்பே நல்லா பண்ணிட்டோம், இன்றைக்கி ஒரு 10 டேபிள்ஸ் சிறப்பாக சொல்ல தெரியும். எல்லாத்துக்கு மேலே நம்மளுக்கு அதில் சிறப்பான என்ன கமாண்ட் இருக்குது. எது கேட்டாலும் எப்போ கேட்டாலும் சொல்ல வருது அப்படின்னா அது கூட பிள்ளைங்களோட மனமகிழ்வுக்கு ஏற்பு தரும். அப்புறம் சின்ன சின்ன ரிவார்டுன்னு நான் ப்ரைஸ் மட்டும் இருந்தாலே போகிறோம். பரவாயில்லையே, சூப்பராக சொல்லிட்டேன், கெட்டிக்காக இருந்தாப்பா அப்படின்னு சொல்ல சின்ன சின்ன வார்த்தைகள் மூலமாக கொடுக்கக்கூடிய ப்ரைஸ் என்ன பண்ணோம், பிள்ளைங்களோட பர்ஃபார்மன்ஸை மேலே கூட்டி வரும். அந்த பர்ஃபார்மன்ஸ் கூட்டி வந்தாலே அந்த வயசில் அது ஒரு சரியான க்ரோத். அந்த வயசில் அது ஒரு சரியான முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும். முன்னேற்றம் என்பது உச்சிக்கு செல்வது மட்டும்தான் இல்லை, முன்னேற்றத்துக்கு அந்த உச்சிக்கு போகக்கூடிய வழியில் கூட we can see our progress over the years of learning. அப்படின்னா பள்ளிக்கூடத்தில் படிக்கிறதே 12 வகுப்பு வரைக்கும் படிச்சாகணும். அதுக்கப்புறம் பட்டப்படிப்பு படிக்கணும், பட்ட மேற்படிப்பு படிக்கணும். இது வரைக்கும் படிக்கிறதுக்கு 17, 20, 22 வருஷம் ஆகும். 22 வயது முடிக்கும்பொழுது நம்மளோட மெச்சூரிட்டி எப்படி இருக்குது, க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் மெச்சூரிட்டி இருக்கு. அது வந்து அந்த வயதுக்கு தகுந்த மெச்சூரிட்டி வரணும். அதுக்கு முக்கிய காரணம் தாய் தகப்பனும் ஒரு பங்கு வகிக்கணும், வகுப்பில் இருக்கிற ஆசிரியரும் பங்கு வகிக்கணும். இதில் யாரோட பர்சன்டேஜ் எவ்வளோ அதிகம்ன்றது இட் இஸ் குவைட் சப்ஜெக்டிவ். சில நேரத்தில் பிள்ளைங்க ஆசிரியர் சொல்கிறத சிறமேற்கொண்டு கேட்பாங்க, சில நேரத்தில் வீட்டில் தாய் தகப்பன் சொல்கிறத சிறமேற்கொண்டு கேட்பாங்க, சில சமயத்தில் யார் சொல்கிறதையுமே கேட்க மாட்டாங்க. அதுதான் அந்த அடோலசன்ஸ் பீரியடில் இருக்கும். அப்போ அவங்களுக்கு அந்த கான்செப்டை சொல்லி கொடுக்கும்பொழுது இட் வில் பி ஆஃப் குட் யூஸ் அப்படின்றத நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு எடுத்து சொல்லணும். அவங்களுக்கு நம்மளே ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும். நம்ம வீட்டில் தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னு சொன்னால் தாத்தா சொல்கிறத நம்ம அப்பா நல்லபடியாக கேட்டாங்களானே, அப்பா சொல்கிறத நிச்சயமாக அவங்க மகனோ மகளோ எடுத்து கேட்டுக்கும். ஸோ இதில் என்ன ஆச்சு, இட் இஸ் அ சைக்கிள் போல் அதில் வரும். அந்த அடிப்படையில் க்ரோத் ஜோனும் நம்ம கண்ணுக்கு எதிர இருக்கிற கோல்ஸ் என்ன முன்னேற்றம் இருந்து பார்த்துட்டு வரோம் இல்லையா, நம்மளோட எய்ம் என்னவோ அதெல்லாம் சென்று அடைவதற்கு ஒரு உதவி புரியும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.